அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் லேபர் படை இயக்குனர் சத்யபதி. கார்த்திக் வேணுகோபால் இயக்கத்தில் இபாப் தமிழா நடித்திருக்கும் பிடி சார் தமிழ் சினிமாவின் ஒரு மாறுபட்ட சினிமா, வித்தியாசமான சினிமா. ஒவ்வொரு பெண் குழந்தையும் குடும்பங்களோடு நீங்கள் அழைச்சிக்கின்னு போய் காட்ட வேண்டிய அவசியமான ஒரு பதிவு, அவசியமான ஒரு சினிமா. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்தில் எல்லாருமே தமிழ் சினிமா வீக்காக இருக்குது, ஜர்க்காக இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உண்மையான, உண்மைக்கு நெருக்கமான, தெளிவான திரைக்கதை வசனத்தில் வந்திருக்கிற திரைப்படம் பிடி சார். ஏன் நம்ம இதை இவ்வளோ ஃபோர்ஸாக பேசுகிறோம்னா, இந்த படத்தோட கான்செப்டை தயாரித்து ஐசரி கணேஷ் அவர்கள் தான் உண்மையாலுமே ஒரு தில்லான நேர்மையான தயாரிப்பாளர். அவர் தயாரிச்சிருக்கிறதுனால தான் இந்த படம் இவ்வளவு நேர்மையாக எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அதே சமயத்தில் இபாப் ஆதி தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஹீரோ வரிசையில் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து, அதாவது ஒரு படி ஏறுறதை விட ஒரு 10 படி 20 படி மேலே ஏறி இருக்காருன்னு சொல்லலாம். இந்த கதையை நம்ம சொல்கிறத விட இதில் இளவரசன், பாக்கியராஜ், பிரபு இவங்க எக்ஸ்ட்ரானரியாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தாலும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிரட்டல் வில்லனா தியாகராஜன், நமக்கு அழகில் ஓய்வதில் அறிமுகப்படுத்தின தியாகராஜன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. ஒரு 25, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி கொடி பறக்கிறதுல பாரதி ராஜா ஜிடின்னு ஒரு கேரக்டரை வச்சு மணிவண்ணன் அறிமுகப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி இந்த இயக்குனர் தியாகராஜனை ஜிபின்னு ஒரு கேரக்டரில் வச்சு ரொம்ப எக்ஸலண்ட்டாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு பெண் தனக்கு ஏற்பட்ட சூழ்நிலையால் நடக்கிற அவமானங்களை தாங்கி கொண்டு எப்படி போராடுறான்றது தான் இந்த படத்தோட கதை. ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்றவங்களும், பேரண்ட்ஸுங்களும், ஏன் அடுத்தவங்க வீட்டில் வர்றதை எகத்தாளமாக பார்க்குறவங்க, கேர்லெஸ்ஸாக பார்க்குறவங்க, கேவலமாக பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கணும். ஏன்னா இது சினிமா மட்டுமல்ல, ஒரு 2 மணி 10 நிமிஷத்துக்கு சோஷியல் இஷ்யூவை சொன்னால் கூட உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரசனையோட ஸ்கூலில் ஆரம்பித்த ஒரு சப்ஜெக்டு காலேஜ் வரைக்கும் கோர்ட்டு வரைக்கும் வரும். அதனுடைய கோர்வைகள், பாடல்கள் வரிகளாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு உணர்ச்சி பொங்கக்கூடிய பாடல் வரிகள், வசனங்கள். தமிழ் சினிமாவில் ஒரு சீனுக்கு எப்படி எழுதணுன்றதை உணர்ந்து இந்த உரையாடல்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும். பாக்கியராஜ் பேசுகிறதும் சரி, பிரபு பேசுகிறதும் சரி. இதில் ஒய்ஜி மகேந்திரனுடைய மகள் ஒரு அட்வொகேட்டாக நின்று இருப்பாங்க. அந்த இடம்லாம் தமிழ் சினிமா தூக்கி நிறுத்துகிற சீன்ஸ்லாம் சொல்ல முடியும். ஒரு சினிமா எடுக்கிற இயக்குனருக்கு காசும் பார்க்கணும், அதே சமயத்தில் கமர்ஷியலையும் பார்க்கணும். அதே சமயத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் கிடைத்தா அதை காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆகாமல் எந்த அளவுக்கு நேர்மையாக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கார்த்திக் வேணுகோபால் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு, எழுதி இயக்கியிருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த படம் நீங்கள் எல்லாருமே போயிட்டு தேட்டரில் பாருங்கள். இது வரைக்கும் எத்தனையோ காமெடி படங்களை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ ஃபைட் சீக்வன்ஸ் படங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு 1000 ரூபா 1500 நிறைய சினிமாவை கொடுத்துருப்பீங்க. நிச்சயமாக இந்த சினிமாவை போய் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ஒரு தவிர்க்க முடியாத பதிவாக இருக்கும். தமிழ் சினிமா கதை இல்லை, அது இல்லைன்னு சொன்ன எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். இதில் 1000 குறைகள் இருக்கலாம், ஆனால் 1500 நிறைகள் இருக்குது இந்த படத்தில். ஒரு எக்ஸலண்ட்டான மூவி, நான் பார்த்து வியந்த மூவி. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் கதை, திரைக்கதை வரவே இல்லை. அதனால் ஐசரி கணேஷ் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். அவருக்கு மட்டும்தான் இது ரொம்ப தைரியமாக, அவர் இருக்கிற பொசிஷனில் இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணி நேர்மையாக தயாரிச்சிருக்கிறாருன்னா அவருக்கு தான் ஒரு ஆன்சர். நன்றி, வணக்கம்.